அல்கலா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நம்ம பெரியப்பட்டணத்துல இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 2012 இந்த வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க. 14 வருஷமா இந்த ஸ்கூல் இருக்கு. ஸோ இந்த அல்கலாம்ங்கிற இன்டர்நேஷனல் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட பேஸ், அங்க நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அங்க இருக்கு. அதே மாதிரி நம்ம திருவள்ளூர், பெருங்குளம் இந்த மாதிரி இடங்கள்ல பெரிய பெரிய மெட்ரிகுலேஷன்ஸ் வச்சு அந்தந்த பகுதியில் மக்களை கல்வி தரத்துல ரொம்ப சிறந்து விளங்குற மாதிரி தான் இந்த ஒரு பள்ளி செயல்பட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த ஒரு கேம்பஸ்ல வந்து பாத்துட்டோம்னா இந்த ஒரு வளாகத்துல பிரைமரி, நர்சரி, அதாவது 5வது 6வது படிக்கிற பசங்க தான் இருக்காங்க. பட் எல்லாருமே ரொம்ப ஷார்ப்பா ரொம்ப ஆக்டிவா இருக்கான்னு கேள்விப்பட்டு இன்னைக்கு தான் வீடியோ பண்ண வந்திருக்கோம். ஸோ எஜுகாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கூட அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. எஜுகாமர்ஸ் அப்படின்னா கல்வியுடன் சேர்ந்த கம்ப்யூட்டர் வந்து 6 வயசுக்குள்ளே அவங்க படிச்சிடுறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்கூலுக்கு அப்படின்னா தனியாவே பஸ்ஸஸ் ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. அதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்கூலை தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க படிக்கிறாங்க. இந்த பெரியப்பட்டினம் சுத்தி சரௌண்டிங்ல உள்ள எல்லாருமே. ஸோ இங்க ஒரு சிறப்பு அம்சம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, இங்க படிக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கராத்தே, சிலம்பம் இதெல்லாம் பேசிக்காவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ள கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸ் வரைக்கும் பண்ணி தராங்க. உள்ளே வந்து பாத்தீங்கன்னா மார்க்க கல்வியை போதிக்கிற மாதிரி உள்ள வந்து பள்ளியுமே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டைமிங் ரொம்ப சூப்பரா ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க. ஃபெசிலிட்டிஸ் அதுக்கப்புறம் ஃபேக்கல்டிஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இங்க உள்ளவங்க எல்லாருமே எம்இ, பிஎஸ்சி அதுக்கப்புறம் பிஎட் முடிச்ச எல்லாருமே ஹை ஃபேக்கல்டிஸ் தான் இங்க யூஸ் பண்றதுனால இங்க வந்து பார்த்தோம்னா ரெகுலரா என்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னா சிலம்பம், கராத்தே, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பசங்க நம்ம டிஜிட்டல் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பள்ளி வந்து இங்க வந்து நம்மளுடைய தொழுகை நேரங்கள் 5 நேரத்துலையுமே நம்ம இமாமே இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் எல்லாருமே இங்க தொழுகிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபெசிலிட்டிஸ். அப்துல் சயீத், முகமது இர்ஃபான். ஸோ நம்மளோட இந்த ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் சொல்லிட்டு சிலம்பத்துக்கு தான் இங்க ஒரு சிலம்ப படை இருக்குன்னே சொல்ல முடியும். பசங்க எல்லாரும் பார்த்தோம்னா நடுக்கம்பு, அதுக்கப்புறம் ஸோ பசங்க வந்து இந்த வயசுலயே ஷார்ப்பா மாஸ்டர் நடுக்கம்புன்னு சொன்னோடனே ரொம்ப ஷார்ப்பா சுத்துறாங்க. கொடுக்குற கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த தலைவீச்சு, படைவீச்சு இது எல்லாமே நடுக்கம்புல போடுறது பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. பசங்களோட ஸ்ட்ரென்த்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால தான் இந்த அளவுக்கு ஒரு அவுட்புட் நம்மளால கிடைக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம்னா இது ஒரு படைவீச்சு தான் சொல்ல முடியும். முழங்காலிட்டு படைவீச்சு அப்படின்னு. அதே மாதிரி நம்ம கேசுரோ சொல்றாங்க அடுத்த டைரக்ஷன்லயே அவங்க உட்காந்துக்கிட்டுமே இதை பண்றாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ தம்பி இது என்ன ஒயிட் பெல்ட் போட்டுறீங்க? நம்ம ஸ்கூல்ல இருந்து கராத்தே சொல்லி தராங்களா? எது வரைக்கும் போயிருக்கீங்க காம்படிஷனுக்கு? கீழக்கரை, ராம்நாடு. அவ்வளவுதான். எத்தனை நாள் படிக்கிறீங்க நீங்க? 6th. 6வது படிக்கிறதுக்குள்ள கீழக்கரை ராம்நாடு கராத்தே போயிருக்கீங்களா? என்ன ஸ்டெப்லாம் தெரியும் கராத்தேல? கட்டா தெரியும், கட்டா, பஞ்சிங். அப்படி நிறைய ஸ்டெப் தெரியுமா? நீங்களும் போயிருக்கீங்களாமா? காம்படிஷன் போயிருக்கீங்களா? வின் பண்ணிருக்கீங்களா? ஓகே. இது என்ன ஒயிட் பெல்ட்டா? கராத்தேல மேக்ஸிமம் போனா என்ன பெல்ட் கொடுப்பாங்க? சவுண்ட பாத்தீங்கல்ல. ஸோ நம்ம ஸ்கூல்ல வந்து சார் கராத்தேல பசங்க ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. ரொம்ப சின்ன சின்ன பசங்களை எப்படி ட்ரெயின் பண்றீங்க? சார் அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரைனிங் பண்ணுவோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப நாள்ல ஒரு 6 months தான் ஆகுது. 2 வந்து ஒரு ஸ்டேட் லெவலில் போயிருக்காங்க. வந்து ஓப்பன் ஸ்டேட் லெவலு நம்ம ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல வின் பண்ணியிருக்காங்க. ஓ நம்ம ஸ்கூல்ல இருந்து வெறும் 6 மாசத்துல? 6 மாசத்துல. ஓகே ஓகே, ஒரு பெரிய அச்சீவ்மென்ட். ஆமா, நம்மளுக்கும் பெருமை, நம்ம ஸ்கூலுக்கும் பெருமை. ஓகே சார், இந்த பாப்பா எப்படி உட்கார வச்சிருக்கீங்க? என்ன காரணம்? பாப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜிம்னாஸ்டிக் கொஞ்சம் நல்லா இப்பதான் நல்லா பண்ணிக்கிறாங்க. ஓகே 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 ஓகே, கால்லாம் நல்லா வளைச்சு உட்காருவாங்க, நல்லா பிளாட்டா உட்காருவாங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்கு. ஓ அவங்கட்ட. ஓகே ஓகே ஓகே. இனி வருங்காலத்துல இவங்க வந்து இன்ஷால்லா இன்னி நல்லா டெவலப் ஆயிடுவாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கராத்தே சொல்லி கொடுத்தாங்களா? நீங்க நல்லா ஜிம்னாஸ்டிக் பண்றதா சொன்னாங்களே, ஜிம்னாஸ்டிக் பண்ணுவீங்களா? ஜிம்னாஸ்டிக்ல எந்த அளவுக்கு போவீங்க? அதுக்கு பெருமை தேடி தரணும். உங்க பேரு? முஜாஹிதா. முஜாஹிதா பாப்பா வந்து இப்பவே ஜிம்னாஸ்டிக் போஸ்ட்ல தான் இருக்காப்ல. சோ இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தோம், 15 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா ஒலிம்பிக்ல நம்ம இந்தியாவுக்கு வேண்டி பெருமை சேர்த்து பெரிய பண்ணதுக்கு பேர் வாங்கி தரணும். ஓகே. நஹீஃபா எவ்வளவு நாளா கராத்தே பழகிட்டு இருக்கீங்க? ஒரு 6 மாசம். ஒரு 6 மாசம் தான் பழகிட்டு இருக்கோம். எத்தனை மேட்ச்லாம் போயிருக்கீங்க? 2 மேட்ச். அதுக்குள்ள 2 மேட்ச் போயிட்டீங்களா? ஸ்டேட் ஓபன் ஸ்டேட்லாம் போனீங்களா? ஓகே. பிரைஸ்லாம் எப்படி? முதல் வாட்டி போகும்போது ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். ரெண்டாவது கம்பல்சரி பிளாஸ்டிக் சேர்ஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எல்லா குழந்தைகளுமே நல்ல பிரைட்டா இருக்காங்க. நிறைய குட்டி பாப்பா பாக்குறேன். பாப்பா பேருமா? ரஃப்தா ஃபாத்திமா. ரஃப்தா ஃபாத்திமா. இன்னைக்கு என்ன படிச்சீங்க ஸ்கூல்ல? நீங்க ஆக்கிம் என்ன ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு? எதுவுமே சொல்லி தரல. நாங்க ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கோம் பிடி பீரியட்ல. நீங்க என்ன படிச்சீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த சேர்ஸ், அதுக்கப்புறம் நம்மள பிளாஸ்டிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நிறைய டெக்னிக்கலான விஷயங்கள் சார்ட்ஸ் அண்ட் பேப்பர்ஸோட ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஹாய் பாப்பா. பேரு? ஜைனப்.
ஜெயின் ஆஃப். இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க ஸ்கூல்ல? ஏபிசிடி. ஏபிசி. ஸோ நம்ம ஸ்கூல்ல ஒரு பக்கம் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் கேம்ஸ் இருந்தாலும் நல்ல ரிலாக்ஸ் பண்றதுக்கு குழந்தைங்க இந்த வயசுல விளையாடுறதுக்குன்னு நிறைய பிளேசஸ் வேணும். இது எல்லா ஸ்கூல்லையுமே இருக்கும். பட் ஒரு சின்ன என்விரான்மெண்ட்ல சின்ன இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அல்கலா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல வந்து இங்க இருக்கிற வந்து பார்த்தோம்னா குழந்தைகள் வந்துட்டு போறதே ரொம்ப ஜாலியா இருக்கிறதுனால 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருந்தாலுமே கம்ப்யூட்டர் லேப்னு இருக்கு. ஸோ கம்ப்யூட்டருக்கு ஒரு பிரீஃபான அப்ரிவேஷனே கொடுத்துருக்காங்க. பேரு நுஹாதஸ்னி. நுகாதஸ்னா. வாட் இஸ் a கம்ப்யூட்டர்? Computer is a electronic device. இதுல வந்து என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குமா? This is a keyboard. கீபோர்ட், ஓகே. This is a Monitor. Okay. This is a printer. Printer. This is a CPU. CPU. இந்த நாலு மட்டும் இருந்தாலே போதும், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிடலாம். கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிருக்கீங்களா? எத்தனை வருஷம் படிக்கிறீங்க? Second standard. ஓ, செகண்ட் ஸ்டாண்டர்டா? செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல கேஷியர் ரைட்டிங் எழுதுவீங்களா? தேர்ட் ஸ்டாண்டர்டா? கேஷியர் ரைட்டிங் எல்லாம் எழுதுவீங்களா? லெட்டர் சூப்பரா இருக்கு. Second standard. ஓ, செகண்ட் ஸ்டாண்டர்ட். நீங்க எல்லாமே செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானா? சோ செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல ரொம்ப சூப்பரா எழுதிருக்கீங்க. வாழ்த்துக்கள். கோச்சிங் தராங்களா அப்படி? ஆமா. டெய்லி ரெகுலரா வர்றதா இல்ல இது கிளாஸ் எதுவும் கண்டக்ட் பண்றாங்களா? ரெகுலரா வரும். இது ரெகுலரா. இப்ப நம்ம ஸ்கூல்ல எல்லாருமே கேஷியர் ரைட்டிங் நல்லா எழுதுவாங்களா? நல்லா இருக்கும். பரவாயில்ல. இப்ப இந்த ஸ்கூல் நல்லா இருக்கு. கோச்சிங் நல்லா சொல்லி தர்றாங்க. நல்லா இந்த கேஷியர் ரைட்டிங்ல என்ன யூஸ் ஆகும்? நல்லா பிரசன்டேஷன் பண்ணுவோம். பிரசன்டேஷன் நல்லா இருக்கும். அதை வச்சு மார்க் இருக்கும். சொசைட்டில நல்ல நேம் இருக்கும். ஓகே, உங்க பேரு? ருஹானா. ருஹான். ஓகேமா, தேங்க்யூ. ஸோ இந்த ஒரு பிரைமரி நர்சரிக்கு தேவையான இன்டோர் கேம்ஸ் அப்படின்னு சொன்னா உங்களுடைய கேரம் போர்டு, செஸ் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸோ குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டைமிங் கிடைக்கும் போது இந்த இதுமே விளையாடுறாங்க. மெயினா வந்து ரொபாட்டிக்ஸ் அப்படிங்கிறது இங்க இருக்கு. பாப்பா, ரொபாட்டிக்ஸ்ல என்ன பண்ணுவீங்க? அதுல ரொபாட்டிக் வந்து இந்த போர்ட்ல வந்து இதுல கனெக்ட் பண்ணும்போது இது மூலியமா வந்து இங்க லைட் எரியும். இந்த போர்ட் மூலியமா வந்து இது ஆபரேட் பண்ணும்போது இதுல லைட் எரியும். ஓ, இது லேப்டாப்ல எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ ரொபாட்டிக்ஸ்ல ஏதாவது கண்டுபிடிக்கிற மாதிரி ஐடியா இருக்கு? ஏதாவது ரோபோலாம் செஞ்சிருக்கீங்களா? இது என்னமா செய்யும்? இப்போ வந்து பொலிட்டிக்கல் என்ன பண்ணணும்? ஆபரேட். இது ஃபுல்லாவே வந்து எதுல ஆபரேட் பண்ணுவீங்க? போன்ல ஆபரேட் பண்ணுவீங்களா? சூப்பர், பண்ணுங்க பாப்போம். வாவ். பரவாயில்ல. ஸோ தம்பி ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா இந்த ரொபாட்டிக் கிளாஸஸ்க்குள்ள அந்த இது எல்லாமே அசம்பிள் பண்ணிட்டு இருக்காரு. வாவ். ஸோ இந்த வீல் வந்து இப்படி தான் கனெக்ட் பண்றாங்க சர்வோ மோட்டர்ஸ் வச்சு. எதுன்னு அடினோ போர்டா? ஆமா. ஸோ அடினோ போர்டு வரைக்கும் உங்களுக்கு எத்தனை படிக்கிறீங்க நீங்க? 6வது படிக்கும்போது அடினோ போர்டு யூஸ் பண்றீங்க. ஓகே, நல்லா டெவலப் பண்ணி நல்லா படிங்க. ஸோ ஓகே, நம்ம அல்கலா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோட ஒரு பிரின்சிபல்லாம் கண்டிப்பா ஸ்கூலுக்கு முக்கியம். ஸோ மேமோட அவங்களோட குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் பத்தி கேட்போம். மேம், உங்களை பத்தி செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். Okay, sir. I'm ME qualified, sir. I'm Master of Engineering, and I'm now doing PhD also. Almost complete பண்ண போறேன். ஓகே. PhD also பண்ணிட்டு இருக்கேன், sir. அல்கலாம் அது ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஆஸ்திரேலியா நிறைய பிராண்ட் வச்சிருக்காங்க. பெரிய பட்டது ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேஸ் ஃபவுண்டேஷன் எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூல் ஓபன் பண்ணிருந்தோம்? ஸோ இந்த ஸ்கூலுடைய ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் இமாம் ஷேக் அப்துல் குத்துல் அல் ஜசாரி. அவங்க கிராண்ட் முஃப்தி ஆஃப் ஆஸ்திரேலியாவா இருக்காங்க. அவங்களோட நேட்டிவ் பிளேஸ் இந்த பிளேஸ் தான். பெரிய பட்டத்துல இங்க இருந்தா சார் வந்திருக்காங்க. அண்ட் அவங்க ஆஸ்திரேலியால வந்து அவங்கள நிறைய ஸ்கூல்ஸ் வச்சிருக்காங்க. எந்தெந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்ஜிலிங் அண்ட் பிரிஸ்பன், லோகான் எல்லா இடத்துலயுமே ஸ்கூல்ஸ் வச்சிருக்காங்க சார். ஃபேக்கல்டிஸ் மொத்தம் 13 மெம்பர்ஸ் இருக்காங்க சார். எல்லாருமே பிஎட் முடிச்சவங்க அண்ட் எல்லாருமே வந்து பிஜி குவாலிஃபைடு தான் சார். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப கேரிங், லவ்விங் அண்ட் சப்போர்ட்டிவா இருப்பாங்க சார். ஸோ வெரி குட் ஃபேக்கல்டிஸ். எஸ், அல்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஹேண்ட் ரைட்டிங் பெஸ்டா இருக்கும் சார். கண்டிப்பா இங்க கர்சிவ் ரைட்டிங் மட்டும் தான் அலௌடு. பசங்க 4 லைன்ல தான் ரைட் பண்ணணும். அதாவது இங்க படிக்கிறவங்க கம்பல்சரி கர்சிவ்ல தான் ரைட் பண்ணணும். இட் வில் பி ஜெர்மன் கர்சிவ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பசங்க எல்லாருமே நல்லா கர்சிவ் ரைட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் அதை தாண்டி நம்ம நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம் சார். நிறைய டிஜிட்டல் சப்போர்ட்ஸ் இருக்கு. பசங்க எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் லேப் கம்பல்சரி அண்ட் ஏவி அவர் கம்பல்சரி. ஏவி அவர் நிறைய ஃபோனிக்ஸ் கிளாஸஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்றாங்க சார். இந்த மாதிரி நல்ல ஒரு அரபிக் இஸ்லாமிக் ஸ்டடிஸ் ஸ்காலர்ஸா வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய நம்ம ஹதீஸ் அண்ட் தூராஸ் மெமரைசேஷன் சூராஸ் கொடுக்குறோம். இங்க ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் பசங்க வந்து எங்களுக்கு வந்து பிரேயர் கண்டக்ட் பண்றாங்க. அவங்க தான் பிரேயர் கண்டக்ட் பண்றாங்க. பிளஸ் ஜும்மா பிரேயர் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பசங்களுக்குமே வந்து டிசிப்ளின் அண்ட் முஸ்லீம் ஸ்டடிஸ் தேவையான இஸ்லாமிக் துவாஸ் அண்ட் சூராஸ் எல்லாமே நல்லா தெரியும் சார் பசங்க. ஓகே. சோ பெரிய பட்டணத்துல பயங்கர பெரிய பட்டணத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த அல்கலாம் வேற லெவல்ல டெவலப் ஆயிட்டு Yeah, of course, டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். பாத்துட்டு இருக்க மக்கள் ஸ்கூல்ல படிக்கிற பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய மக்கள் இருப்பாங்க. ஒரு பிரின்சிபலா என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க?
யா எங்க ஸ்கூல்ல ஃப்ரம் ப்ரீகேஜிஸ்க்கு தனியா நிறைய ப்ளே கிட்ஸ் ஏரியாஸ் இருக்கு. அந்த ப்ரீகேஜில இருந்து அப் டு இப்போ 7th ஸ்டாண்டர்ட் வரை இருக்கு. பசங்க அத்தனை பேருக்கும் நல்ல ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். நான் முஸ்லீம் பசங்களா இருந்து நல்ல இஸ்லாமிக் ஸ்டடீஸ் நல்லா கொடுத்துட்டு இருக்கோம். பசங்க ரொம்ப போல்டா இருப்பாங்க. ஒரு உங்களுக்கு என்ன தேவையோ பசங்க ஃபியூச்சர்ல ஒரு டாக்டர், இன்ஜினியர் எந்த மாதிரி போகணுமோ எல்லாமே பசங்களுக்கு தேவையான கம்யூனிகேஷன்ஸ் வந்து அத்தனையும் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற பெஸ்ட் we will give that.